நாங்க வேணுங்கிறதுக்கு அதை எடுத்திருந்தா கடல் ராசா மெழுகுபதி 10 பாரு ஃப்ரெண்ட்ஸ் ரேட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 1 கிலோ கேக் வாங்குனா ஒரு வேற என்ன ஆர்டர்? வேற என்ன உனக்கு என்ன வேணும்? நான் நீ அடிக்க போறேன் வீடியோ எனக்கு மட்டும் 2. போடா. இவர்தான் பர்த்டே பாய். என்னது இது? கடல் ராசா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் வெட்ட போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வாங்க கேக் வெட்டிட்டு போலாம். போலாம் வாங்க. 1 கிலோ கேக்க வச்சு ஒரு ஊருக்கு கொடுக்க போறியா? டவுசர் பரவாயில்ல, எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவோம். அது எக்ஸ்ட்ரா உள்ளதுடா. அட்டையில அப்படின்றத எடுத்து சாப்பிடுறது தப்பு கிடையாது. நாங்க வந்து வேணுங்கிறதுக்குன்னு அது அப்ப கிடையாது. ஓகேவா? நாங்க வேணுங்கிறதுக்கு அதை எடுத்திருந்தா எங்களை சாமி பாத்துக்கோம். சாமியெல்லாம் பாத்துக்கோம். இவனுக்கு கிட்ட கேக்குறா சின்ன இது மாதிரி சாமி பாத்துக்கோம். நாங்க வந்து உங்கள்ட்ட போய் சொல்ல கிடையாது. கடல் ராசா போட்டு வச்சிருக்காங்க. கடல் ராசா போட்டு இத பாருங்க, நீங்க கிரியேட்டிவிட்டி பாருங்க. மைக்கலங்கடா HPD கடல் ராசா இங்க ஒரு போட் இருக்கா? அப்படி சொல்லாத, நம்ம சாம்பிளுக்கு அங்க ஓரமா வச்சிருந்தாங்க. ஆமா ஆமா, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்க. இங்க ஒரு போட், துடுப்பு எல்லாமே இருக்கு. பாத்தியா? நல்லா இது வந்து கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டியின் உச்சம். யாரு பண்ண வேலை அது? இப்ப இவன் சொல்லிட்டு அவன் சும்மா சும்மாவா? நீ என்னது சும்மா அந்த துடுப்பத்தை கொண்டு அடிப்போம். போட் நான் தானே போடுறேன். இவன் இப்படிதான்டா வீட்டுக்குள்ள அப்படிதான் இருக்கும். சரி, இதுக்கு மேல என்ன பளிச்சுன்னு இருக்காரு. வேற ஏதாவது அரசன்னா அவங்களோட சிம்பிள் எடுத்து போட்டுக்கலாம். என்ன யாருமே நம்ம மட்டும் தான் இருக்கும். கேக்கே நகர்ந்து வந்துருச்சுங்கிட்ட. ஏன் சைடு நகர்ந்து அந்த அட்டை நான் தான் நிக்கிறேன். கேமரா நான் தான் நிக்கிறேன். நீ வாட்டுக்கு இருக்கிற இடம் இது. ஆனா இங்க வந்திருக்க இடம் இங்கிட்டு. ஃப்ரீயா இருக்க டைம் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கேன். உடனே ஏதோ ஒண்ணு பண்ணும்போது வேலைக்கு போகணும். இந்த மாதிரி நிறைய பேர் தெரியும். ஐடியா கொடுக்குறா டக்குனு வெட்டி விட. கேக்கு நீ வெற்றியா காலியா இருக்கும். கையில முடிச்சிடறா. மோகன் எப்படி இந்த கடல்ல எப்படி போட்டை புடிச்சிட்டு போனோம் அதே மாதிரியே போய் வெட்டுவேன். அந்த கை இப்படியா இருப்பேன். அப்படி இல்ல, அவர் வந்து கேக் இப்படி வெட்டுவார். ஆமா ஆமா, அது மாதிரி இப்படி அந்த துடுப்பு போடுற மாதிரி அப்படி வெட்டு நல்லா இருக்கும். எப்படி நானே உருவாக்குனேன். எனக்கு தான் நீ தான் கை. என்னடா இதுக்கு எல்லாரும் வந்துக்கிறாங்கடா. எதுக்கா இருந்தாலும் நான் தான் வேற ஒருத்தன் பண்ணதை நான் தானே ஏத்துக்கிறேன். வேற ஒருத்தனா கேட்டு இதுக்கு இல்ல மத்ததுக்கு சொல்றேன். கேட்டு பாரு. கடல் ராசா நல்லது. நம்மளும் சென்ட்ரல் நீ கேக்கு வலிச்சதை எடுக்கிற மாதிரி இருக்கு. கேக்கு கதை முடிஞ்சிருக்கும். என்ன சொல்ற உனக்கா? இவனுக்கு பிறந்த நாள்ன்ற யாருக்கு? அவனுக்கு கேக் வேணுமாண்டா. பிறந்த நாள் எங்கடா? யாருக்குடா பிறந்த நாள்? பாரு, அவனுக்கு தான் பிறந்த நாளா? உனக்கு பிறந்த நாளா? உனக்கு முடிஞ்சிருச்சா? உனக்கு ஏடா நீ வெட்டுற கேக்கு? உனக்கு பிறந்த நாளா? அடடா 2 பிறந்த நாள். அப்ப இவனுக்கு அவனுக்கு பிறந்த நாள். சும்மா பார்க்க வந்த கேக் திங்கிறதுக்கா வந்தேன். அவனுக்கு தான் பிறந்த நாள். Happy birthday to you. Happy birthday to you. Amanya kuikia. அன்புள்ள மாதிரியே அடி அப்படியே ஆசையில் ஓ கடிதம். ஆமா, எதுல மெத்த வாங்கினே தூக்கத்தை வாங்கலே. மெத்த கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. என்னடா ஆச்சு? என்னடா அங்க அடிச்சு விட்டுருக்க? இங்கிட்ட இவனுக்கு காட்டுறா.
ஏய் அவன் பிரஸ்ஸாவே இருக்கான்டா. படவே இல்லடா. இந்த பிரஸ் அடிக்க தெரியாது, ஸ்ப்ரே அடிக்க தெரியாதவங்க இதெல்லாம் கொடுத்தா அப்படிதான்டா. இதுக்கு மேல கீழே தான் இறக்கி அடிக்கணும். அவங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு. கோபாலுக்கெல்லாம் நடந்தே அடுத்த சாணியை கழிச்சு வச்சிருக்கணும் எடுத்துருவா. அந்த மோனுக்குன்னே இருக்கு. இந்த மோகனுக்கு கேக் வைப்போம். எல்லாருமே எடுத்துட்டாங்கடா திரி பழத்தை. எல்லாரும் எடுத்தா எப்படிடா இருக்கும்? எல்லாம் நச்சுட்டாங்க. பிள்ளை வெட்டியாங்க. எனக்கு அந்த இதுடா அவனுக்கு ஊட்டண்டா. யாராச்சும் ஊட்டுங்கடா. பிறந்த நாள் பாய்க்கு ஊட்டவே இல்ல கேக்கு. சொல்லிக்கிட்டே யாரும் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாம் எடுத்துட்டு போன உங்க கையில மோகனுக்கு கொஞ்சம் ஊட்டுங்கடா. ஹாப்பி பாட்டு அப்படிலாம் நீங்க கூடாதீங்க. வா கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கடா. என்னம்மா யாருக்கு போமா கிட்ட இருக்கிறத கொஞ்சோண்டுதான். யாருக்கு எங்களுக்கு கம்மியா தான் இருக்குது. இருக்கு 4 பேர். நானும் என்ன ஒரு சொட்டு வாயில வைக்கல. இருக்கிறதா இதை ஒண்ணு சொல்லிக்கிற பொய் சொல்லி போச்சு. மோகனுக்கு கேக்கு ஆனா அநியாயம் பாது. ஆனா கேக்குதுங்களா? ஏமாந்து போயிடாத, மொன்ன விங்கிறாத. நான் வாங்கி வந்து வெட்டி தாரம். எப்ப உனக்கு பிறந்த யாருக்கு தொட்டுக்கு சிறப்பாக முடிந்து விட்டது. ட்ரீட் எங்கடா? நல்லா இருந்துச்சு. கேக்கு அருமையா இருக்கு. கேக்கு வாங்குறதா இருந்தா வள்ளுவன் பேக்கெட்ல வந்து வாங்குங்க. நல்லா இருக்கும். கம்மியான ரேட்ல போடுறாங்க. பிளேட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பிளேட் ஃப்ரீயா ஃப்ரெண்ட்ஸ், பிளேட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 1 கிலோ கேக் வாங்குனா ஒரு கிலோ கேக் வாங்குனா டப்பான் பிளேட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஒரு காலத்துல நானா கேக் வெட்டும் போது பிளேட் யார்கிட்டயே குடுக்குற கேக் கொடுக்க பிளேட் இருக்காது. அட்டையை கிழிச்சு கொடுப்பேன். அந்த கேக் அட்டையை அந்த அளவுக்கு எல்லாம் போவோம். அந்த அளவுக்கு நடந்துச்சு. இப்பெல்லாம் பிளேட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதுக்காக நீங்க வாங்குங்க. இதுக்காக நீங்க கேக் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல போயிட்டு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த ஆப்ஷன் ட்ரீட். அவ்வளவுதான். வாங்க கிளம்புவோம். A few minutes later. எல்லாம் வீட்டுல நீங்க இப்ப எல்லாரும் இங்க நிக்கிறீங்க. ஹோட்டலுக்கு எதுக்கு வருவாங்க தெரியுமா? இப்ப எதுக்கு சாப்பிடதான் வருவாங்க. கடல் ராசா பிறந்த நாள் இன்னைக்கு. ட்ரீட் வெறித்தனமா போயிட்டு இருக்கு உள்ள. அங்க வா. போறது தாவறது பிறகு எல்லாமே வாங்கிட்டு இருக்கேன். யார் எத்தனாலும் இங்கே இருங்க. மலையப்பட்டியில வளையப்பட்டாலும் அந்த நமக்கு எத்தனாலும் வாங்கி கொடுக்குறேன். வருஷத்துல ஒரு 4 வாட்டி பிறந்தாங்க. சரணாடே என்னடா பண்ணிட்டு இருக்க? நண்பன் பிறந்த நாளுக்காண்டி ஏண்டா நண்பன் பிறந்த நாளுக்காண்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்கியா? உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ வந்து நான் ஒரு ஹெல்ப்பர். என்ன சிக்கன் ரைஸ் போடுறேன். எனக்கு வந்து சிக்கன் ஆஃப் ஆயில். சிக்கன் ஆஃப் ஆயில். ஆஃப் ஆயில் வேற என்ன கேக்குற சொன்னா ஏன்னா வச்சுக்கிற மாட்டேன். புதுசா ட்ரை பண்றா. எப்ப பார்த்தாலும் ஆஃப் ஆயில் ஆம்லெட். ஆஃப் ஆயில் எப்படி போடணும் நீ தான் கத்துட்டு வந்து போடணும். இவர் நினைப்பாரு
என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு வந்து இப்போ எத்தனை ரைஸ் பார்சல் கட்டுறாங்கன்னு தெரியுமா, அதனால தான் நாங்கள் அதை வச்சு ஆம்லெட் சொல்லுவோம். 7 ரைஸ் 1 நூடுல்ஸ் நானே சொன்னேன். அப்போ 8. அப்போ 8 ஆம்லெட் சொல்லுவோமா? அவர் தான் சொன்னார். அப்புறம் 5 கேட்டு கன்ஃபார்ம் பண்றா. 9 ஆம்லெட். 9 அப்படியே எனக்கு மட்டும் 2. போடா 8 தான்டா. போடா வெளியில. அவன் தான்டா பிறந்த நாள் பாய். நான் இன்னைக்கு அடிக்க போறேன் வீடியோ. ஏன்டா அடிக்கிறீங்க? ஹோட்டல்ல உள்ள தம்பி நான் சிட்டான ஒரு சிக்கன் ரைஸ் டேய் அவரு கூட வெட்டினாலும் பெருசு பெருசா வெட்டி போடுவாரா. எவ்வளவு வெட்டி போடுறாரு. நறுக்குறங்கிற பேர்ல பாதி களி பண்றாங்க. தின்னு காடி ஆறா சிட்டான சைனீஸ் மாஸ்டர். இல்ல கரெக்டா தான் வெட்டுறேன். கரெக்டா தான் வெட்டுற. பாதி தின்னு அறியாம அந்த அண்ணனே பார்த்து கரெக்டா இருக்குன்னு சொன்னாரா. இல்லடா பாத்தியலா காலி பண்ணிடுறியாம இங்க வெட்டி வெட்டி. காலி பண்ணிரல, நீங்க காலி பண்ணுங்க. ஒருத்தனா வந்து 2 எடுத்து போறீங்க. நீடா காலி பண்ணிடுறேன். இங்க பாருங்க அப்படி நவுத்துறாரு. அது அப்படிதான் தட்டணுமா இல்ல எதுக்கு தட்டுறாங்க? இல்ல அந்த சட்டில ஒட்டி இருக்கும்ல, அதுக்காண்டி அத தட்டனவனா ஒட்டிரலாம். அப்படி கிடையாது. எதுக்கு அதுக்கு தான் வச்சுவாங்க. இந்த சவுண்ட கேட்கும்போது அங்க இருக்கும். சட்டில சுத்தி ஒட்டி இருக்குல்ல, தட்டனவனா எல்லாம் விழுந்துரும். அப்படிதானே நீங்க பாத்தீங்களா? இது தட்டும் போது அங்க ரைஸ் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் வருவாங்க. அதுக்கு பிரியாணி சட்டி எதுக்கு தட்டுறாங்க? பிரியாணி சட்டியை தட்டுவாங்க. அல்றாங்கல்ல கிண்ண மாதிரி, அதுல உள்ளது போட்டுங்கிறதுக்காண்டி தட்டுறாங்க. இல்ல 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 அந்த சவுண்டு கேட்டா நிறைய பேர் தெரியும். வியாபாரம் நுணுக்கம் அது. என்கிட்ட கத்துக்கங்க தம்பி. பல யுக்திகளை நான் கையில வச்சிருக்கேன். இது கத்திடா. சாரி, பல யுக்திகள் ஒரு கத்தி வச்சுட்டு. ஐயோ வேற வேற என்ன ஆர்டர்? வேற என்ன உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஏதாவது சொல்றா. மிரட்டா எப்படான்னு கஸ்டமர் மிரட்ட கத்தி வச்சுட்டே மிரட்டுறான்டா அவன். சார் வணக்கம் சார், உங்களுக்கு என்ன ஆர்டர் சார்? அவங்க வந்து பண்ணுவாங்க. ஹலோ ஹலோ சவுண்டு கேட்காது, கொஞ்சம் சவுண்டாக பேசும். பார்சல் வந்து அவங்க பண்ணிடுவாங்க. இல்ல இல்ல ஏய் பள்ளி இந்த போன் இருக்கா? டேய் அங்க இருந்து நான் எவ்வளவு நேரமா வர்றேன் வர சொல்லு. அது யாருன்னு பாரு. யாரு யாரு அப்பாவா? அப்பனா ஆள் மட்டும் அப்படி எல்லாம் முக்கியமான சொல்லுது. சாப்பிட்டியா? இதே தான் அடிக்கடி கேட்கும். என்ன பண்ற? சாப்பிட்டியா? சாப்பாடு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? சாப்பாடு முக்கியமான விஷயம். அந்த சாப்பாடை ஓயாம சாப்பிட்டியா அதானே பேசுறீங்க. வாங்க 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 சிக்கன். ஏய் யாருப்பா எல்லா வேலையும் பாக்குறானு? மடிக்க தெரியாது பாரு. மணிப்பாண்டா ஏற்கனவே ஹோட்டல்ல வேலை செஞ்சான். மடிக்க தெரியாதா? பெரிய ஹோட்டல் வேலை செஞ்சான். பெரிய ஹோட்டல்ல வேலை என்ன வேலை? பாத்திரம் அந்த வேலை தானே. ஏனான்ற கூட்டுற பெரிய போட்டிருந்தா வடிச்சிருப்பேன்டா. வாட்டர் பாட்டில் நம்ம கடை வாட்டர் பாட்டில் சேல்ஸை பத்தி அது அங்கே போகிற சேல்ஸ் காசு என்ன கடையில் கட்டிடுவோம். வாட்டர் பாட்டில் வந்து காசு கொடுத்தாதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மோகனோட பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே. மோகன் கிடையாது, சாரி, கடல் ராசா. அவனுக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே கடல் ராசா. கடல் ராசா. ஃபார் யூவா? நான் கிடையாது. கடல் ராசாவுக்கு சொன்னேன்டா நீ. கடல் ராசா பார்க்கும்போது தேங்க்யூடா அப்படின்னு சொல்றான். இப்போ வந்து ட்ரீட் வைக்கிறாங்க இன்னைக்கு கடல் ராசா. அங்கே வந்து நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னா கோட்டத்தூரில் இருக்க அம்பாள் ஹோட்டல், அங்கே வந்திருக்கோம். சாப்பாடு நல்லா இருக்கும், வாங்க வந்து சாப்பிட்டு. எப்போதுமே ரைஸ்னா அம்பாள் ஹோட்டல்டா போட்டா. அடுத்து அந்த ஹோட்டல் போய் அங்கே ஒன்று 5 பரோட்டானா இதுடா அதுடா அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த ஹோட்டல் அப்படின்னு எல்லா ஹோட்டலும் சொல்லுவான். ஏன்னா எல்லா ஹோட்டல்லையும் சாப்பாடு நல்லா இருக்கும். இருப்பூரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. ஹோட்டல் வைக்கிறாங்கல்ல சாப்பாட்டுக்கு, அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி இல்ல நம்ம நேரில் அதை வாங்க மாட்டோம். இதுக்கு அது டிஃபரெண்ட். அது வந்து ஃபில்டர் போடுறோம். என் பேர் இப்படி கருப்பா இருக்கா, அதே நீ இன்ஸ்டால பார்த்தேன்னா பளிச்சுன்னு இருப்பேன், பிரைட்டா இருக்கும். அவங்களாம் நேரில் வந்து தெரியல ஃபில்டரா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதான் ஓகே. ஒரு வழியா சிக்கன் ரைஸ் வாங்கியாச்சு. இதுக்கு மேல வீட்டுக்கு கிளம்ப போறோம். வாங்க.